மீனாட்சி அம்மன் ஒரு இளவரசியாக தடாதகை பிராட்டியாக பிறந்து மதுரையின் அரசியாக முடிசூட்டப்பட்ட பிறகு உலகையே வெல்லும் நோக்கில் திக்விஜயத்தை தொடங்கி இந்திரன் முதல் அஷ்டதிக்கு பாலகர்கள் வரை அனைவரையும் போரில் வென்ற வீரமங்கை இறுதியாக சிவபெருமானை வெல்லும் நோக்கில் கைலாய மலைக்குச் சென்றார். அங்கு எம்பெருமானை கண்டதும் போர்க்குணம் மறைந்தது. சிங்கம் போல் கர்ஜித்த அன்னை சாந்த சொரூபமாக வெட்கத்தால் இன்முகம் மலர்ந்து எதிரில் நிற்பவர் தன் வாழ்வின் சரிபாதி என்பதை உணர்ந்தார். மென்மையாக புன்னகைத்த சிவபெருமான், தடாதகையே, நீ இப்போது உனது கன்னிமாடத்திற்கு மதுரைக்கு திரும்பு, நான் மதுரைக்கு வருவேன், உன்னை முறைப்படி மனம் புரிவேன் என்றார். இதன் சாட்சியாக சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு தேவர்கள் புடைசூழ வந்து பிரம்மாண்டமான முறையில் அன்னையை மணமுடிக்க வருவதே நாளை 28 ஏப்ரல் 2026 நடைபெற இருக்கும் மீனாட்சி அன்னை திருக்கல்யாணம். நேரம் காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள். நேரில் செல்ல முடியாதவர்கள் நீரலையில் ஒளிபரப்பாகும் இந்த தெய்வீக திருமணத்தை கண்குளிர பார்த்து திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக் கொள்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகும்.